இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் எல்லோரும் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதித்து அவருடைய அன்பை, அவருடைய பிரசன்னத்தை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து ஆண்டவரோடு பயணிக்கின்ற அந்த வாழ்வு எவ்வளவு அழகானது. இந்த வேளையிலும் அந்த அழகான தருணத்திலே எங்களோடு நீங்களும் இணைந்து, ஒன்றாக இணைந்து இந்த ஜெப வேளையில் ஆண்டவரை உணர்ந்து நம் ஒவ்வொருவரும் அவரை அனுபவிக்க தொடங்கும். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி, உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, அவருடைய ஆசிரையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்தவரே, பாசம் மிகுந்தவரே, பரிவுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை அரவணைப்பவர், நீரே எங்களை நேசிப்பவர், மனதுருக்கம் மிக்கவர், வாக்கு மாறாதவர், சொல்கிறதை செய்கிறவர், நம்பிக்கைக்குரியவர், குணமாக்கும் மருத்துவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, தூயவரே உமக்கு நன்றி, வாழும் கடவுளே உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. எல்லோருமாய் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. இயேசுவுக்கே மகிமை. ஆண்டவரே, அப்பா தகப்பனே,
நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. மெய் போற்றுகிறோம், மெய் புகழ்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை கொடுத்தவரே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாளும் எங்கள் அருகாமையிலே இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே நன்றி அப்பா. நேற்றும் என்றும் அன்றும் மாறாமல் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. உமது பாதுகாப்பு மரணம் உங்களை புடை சூழ்ந்து வருவதற்காக நன்றி சொல்கிறோம். உமது பேரிரக்கத்திலே ஆண்டவரே உங்களை மறைத்து காத்து கொள்ளுகிறவரே நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் எங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். அவரை பார்த்து சொல்லுவோமா? உள்ளமும் எங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை. கண்களையும் மூடி ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. இருக்கிற இடத்திலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து Lord, I worship you. நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுடைய ஆண்டவர், நீர் சாவை வென்றவர், உயிர்த்தெழுந்த வந்தவர் ஆண்டவரே. எப்பொழுதும் உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். நற்கருணையில் மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே சர்வ வல்லமையுடையவரே, அப்பா உம்மை நாங்கள் துதித்துமை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், தூயவர், பரிசுத்தமானவர் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 மரஷிரரரர ஹalleluya. இயேசுவே இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதித்துமை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கு நன்றி இயேசுவே ஆராதனை. என் ஆசை நீர்தானே, நீரென்றே நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. என் ஆசை நீர்தானே, நீரென்றே நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உன்
சமூகம் போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உன் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு. ஆண்டவரே வாரும் இயேசுவே. உள்ளமும் தேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஹல்லேலூயா 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 ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோமே, ஆராதிக்கிறோமே, ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உயிருள்ள இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஆராதனை 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 ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்க. ஏன் நீ கலங்கி தவிக்கின்றாய்? ஏன் நீ சோர்வடைந்து போய் கொண்டிருக்கிறாய்? மனமே கலங்காது, திகையாது. நானே உன் தேவன், நானே உன் ஆண்டவர். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உள்ளங்கைகளில் உன் பெயரை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை அவமானத்துக்குள்ளாக்க மாட்டேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன். நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. அந்த உன்னதமான ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்துங்க. ஆண்டவரே, என் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நான் உம்மை காண வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் என்னை பற்றி பிடிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் என் குரல் உம் செவிகளை எட்ட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீரே என்னை நடத்தி செல்ல வேண்டும். இயேசுவே, நீர் இல்லாத வாழ்வை என்னால் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வை என்னால் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து இந்த வேளையிலே ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்க. உம்முடைய சன்னிதானத்திலே நிற்க நான் தகுதி இல்லாதவனாக இருக்கலாம், நான் பலவீனப்பட்டு போய் இருக்கலாம், நான் தவறு செய்திருக்கலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, எசேக்கியேல் 33:11 வசனம் சொல்லுகிறது, தீயவர்கள் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, தீயவர்களும் மனம் மாறி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்று சொன்னீர்கள். நாம் வாழ வேண்டும் என்று விரும்பு. எங்களுக்காக சிலுவையில் உம் வாழ்வையே நீர் துறந்தீர். இயேசுவே, உம்முடைய அருளினால், தயவினால், கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசாயாவுக்கு எழுதின எசாயா புத்தகத்திலே
58வது அதிகாரம் 6-7 இறை வசனம் சொல்லுகிறது, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நாம் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. நம் அநேக பேருடைய வாழ்க்கையிலே ஜெப தவ முயற்சிகள் உண்டு. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், நாங்கள் நோம்பிருப்பவர்களாக, தவம் இருப்பவர்களாக, உபவாசம் இருப்பவர்களாக இருப்போம். நல்ல தான தர்மங்கள், நன்மை காரியங்களை நாங்கள் செய்பவர்களாக இருப்போம். இது நன்மையான விஷயம். ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த 3 விடயங்களும் அவசியம். ஜெபம், தபம் மற்றும் பகிர்ந்து வாழுகிற நிலைகள் எல்லாம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமான நண்பு சகோதரங்களே, இதிலே முக்கியமாக நம்முடைய நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்த வேதாமத்திலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17-18 வசனங்களே நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது, நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரர்களைப் போல முகமாட்டமாக இருக்க வேண்டாம். ஏனென்றால் தாங்கள் நோன்பு இருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். தாங்கள் கழிச்சு போனவர்களாக, நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், நாங்கள் ஜெபம் செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் நோன்பு இருப்பார்களாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்றால், நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையிலே எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதர்களுக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசேயனும் ஒரு பாவியும். இந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு முன்னாலே தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றேன், உம்முடைய கட்டளைகள் நியமங்களின்படி நடக்கிறேன். லூக்கா 18-12வது வசனத்திலே, வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10 பங்கை கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தன்னை உயர்த்தி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் வரி தண்டுபவர், பாவியானவர், ஆண்டவரை அண்ணாந்து பார்க்க முடியாமல் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபவாசம் என்பது நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு விடயம். உபவாசம் என்பது எனக்குள்ளே இருக்கிற நான் என்ற அகந்தை, நான் தான், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து உடைப்பட்டு நம்மளை வெறுமையாக்குவது. அதைத்தான் இந்த எசாயா சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். அவர் அழகாக நம்மளுடைய அடிமைத்தனங்களை, நுகத்தை நாம் தகர்த்தெறிய வேண்டும். எவ்வகை நுகத்தையும் உடைப்பது என்றோ நாம் தேர்ந்து கொள்ளுகிற உண்மையான நோன்பு. இந்த நாளிலே நாம் நோம்பிருந்து ஜெபிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் நோம்பிருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது எங்களுடைய பலவீனங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய இயலாமைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பாவச் செயல்கள், எதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், எந்த காரியம் என்னை தொடர்ந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இதிலிருந்து என்னுடைய சொந்த ஆற்றலால் விடுபட முடியாது, என்னுடைய சொந்த சக்தியினால் என்னால் வெளிவர முடியாது. ஆகவே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் நோம்பிருக்கலாம். நாம் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு உபவாசம் இருந்து கொண்டு மற்ற காரியங்கள், வேலைகளை செய்து கொண்டிருக்காமல், உபவாசம் இருக்கிறோம் என்றால் அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்காமல் உபவாசம் இருந்து மற்ற வேலைகளை, நான் அன்றாட காரியங்களை நான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது என்னுடைய உடலை தாக்கும்,
கேஸ்ட்ரிக் போன்ற பல வியாதிகள் கூட நமக்குள்ளே வர காரணமாக அமைந்துவிடும். ஆனால் உபவாசம் இருந்து கொண்டு அந்த நேரத்தை நான் ஆண்டவரோடு ஜெபத்திலே செலவழிப்பேன் என்று சொன்னால் எதுவும் நம்மை அணுகாது. மாறாக நம்முடைய தீமைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு, அடிமைத்தனங்கள் உடைக்கப்பட்டு நாம் விடுதலையை காண ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். ஆகிய ஒரு கணம் கண்களை மூடி இந்த நேரத்திலே நம் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் என்னுடைய பாக்கியம் என்று சொல்லுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். நீர் இல்லாத வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்க முடியாது. நீரே என் தஞ்சம், என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறவர் நீர் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைப்பேன். உன் பாதத்தில் இறக்கி வைப்பேன், இறக்கி வைப்பேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆண்டவரே, உம் கண் முன்னே என்னை நான் நிறுத்தி இருக்கிறேன். ஏசையா, என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். என் உடல், பொருள், ஆவி, ஆத்துமா, சரீரம், என் சிந்தனை, சொல், செயல், திறன் அனைத்து நீர் பொறுப்படுத்தலாம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும். உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை புதுப்படைப்பாய் மாற்றும். எல்லா விதமான அடிமைத்தன நுகங்களை உடைத்தறிந்து நற்கரணையில் உயிரோடு வாழுகிறேன். இயேசுவே, உம்முடைய பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம்.